நான் வந்து லாஸ்ட் வீக் என் ஃப்ரெண்ட் கூட வந்து ஒரு மால் போயிருந்தேன், ஃபென்டான் மால்ல. அங்கே வந்து செஃபோரா ஸ்டோர் போயிருந்தோம். அதில் வந்து இது லாஸ்ட் டைம் வந்து இந்த 1 வீக் முன்னாடி வந்து பிளாக் ஃப்ரைடே டீல்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. அப்போது எங்கள் வீட்டுக்கு எய்த்தாப்புலேயே வந்து செஃபோரா இருக்குது. ஆனால் அங்கே வந்து அந்த ஆஃபர்ஸ் இல்லை. அதனால் நாங்கள் வந்து அந்த மாலுக்கு போயிட்டு அங்கே வந்து செஃபோரா வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், எல்லா பிராண்ட்ஸும் இருந்துச்சு. சரி, அதனால் சும்மா குட்டியாக ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி காமிக்கிறேன் என்னென்ன இது இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஆனால் அங்கே வாங்கினது வந்து என்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக அந்த என்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன்னு காமிச்சிட்டு அதோட ரிவ்யூ நான் சொல்கிறேன். இப்போ நான் காமிக்கிற இந்த டவர் 28 இந்த பிராண்ட் வந்து க்ளீன் பிராண்டுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா வந்து இதில் வந்து கெமிக்கல்ஸ்லாம் எதுவுமே இல்லாத பிராண்டாக இருக்கும். இதில் நிறைய பிராண்ட்ஸ் வந்து நாங்கள் பார்த்தேன். மில்க், அதுக்கப்புறம் இன்னும் 2-3 பிராண்ட்ஸ் வந்து இருந்துச்சு. அதெல்லாம் க்ளீன் ப்ராடக்ட்ஸ் தான். அதெல்லாம் வந்து அந்த க்ளீன் ப்ராடக்ட்ஸ்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு வந்து இதுலேயே நான் காமிச்சிருப்பேன். அதோட பென்சில், நம்ம லிப் பென்சில் எடுத்துக்கிட்டால் கூட அது எல்லாமே அந்த உட்டன் இதில் வந்து அழகாக செஞ்சுருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கே. அது அந்த இதுவுமே வந்து ஷேட்ஸு அது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மாதிரி நான் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நார்ஸ், அதுக்கப்புறம் எல்லாமே இருந்துச்சு. ரேர் பியூட்டி, ஃபென்டி பியூட்டி எல்லாமே இருந்துச்சு. நிறைய இதில் வந்து ஆஃபர்ஸ் வந்து நிறையவே போட்டிருந்தாங்க. செஃபோரா பிராண்ட்லேயும் வந்து நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. நான் வந்து நார்ஸ் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ரேர் பியூட்டி, இது ரெண்டுத்துலேயும் நான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து இந்த டாச்சா அப்படிங்கிறது வந்து நான் இந்த பிராண்ட் எதுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா, அஷ்மிதா மேம் வந்து நிறைய இந்த பிராண்ட் வந்து அவங்க ஓன் யூஸுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அவங்களும் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட வந்து செல்ஃப் மேக்கப் பண்ணும்போதும் அது கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க அந்த மாய்ஸ்சரைசர். அப்புறம் வந்து அவங்களும் பிரைட்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. நான் இப்போ காமிக்கிறேன்ல, இந்த பிராண்டும் வந்து க்ளீன் பிராண்ட் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆனால் ரொம்ப நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வச்சு செஞ்சுருப்பாங்க. நான் அதை காமிச்சிருக்கேனே இது எல்லாமே. அப்படி நாங்கள் அதெல்லாம் வாங்கிட்டு வெளியில் வரும்போதே நாங்கள் வந்து அங்கே 5:30, 5:45 அந்த மாதிரி போனோம். நாங்கள் வெளியில் வரும்போது எங்ககிட்ட வந்து சொல்லிட்டாங்க, இன்னும் 5 மினிட்ஸில் க்ளோஸ் பண்ணிடுவோன்னு. நாங்கள் அங்கே போய் அவ்வளோ நேரம் இருந்தோங்கிறதே எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் வெளியில் வந்து பார்த்தா அது வந்து இப்போ கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அண்ட் நியூ இயர் செலிப்ரேஷன் போயிட்டுருக்கனால அந்த மாலை ரொம்ப சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப மைனஸில் இருந்துச்சு டெம்பரேச்சர், ரொம்ப ரொம்ப ஃப்ரீசிங் டெம்பரேச்சர். பட் ஆனால் அங்கே வந்து லைட்ஸ்லாம் போட்டு செம்ம சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே நாங்கள் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துவிட்டோம். அங்கே தான் சாப்பிட்லான்னு பார்த்தோம். பட் ஆனால் அந்த டைம் வந்து ஞாயிற்றுக்கிழமை, அதனால் வந்து 6 o'clock வந்து நிறைய ஷாப்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிருந்துச்சு. அதனால் நாங்கள் எதுவும் அவ்வளோவா சாப்பிட முடியலனால நாங்கள் வந்து அங்கே வந்து அந்த ஐஸ் ஸ்கேட்டிங்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே ஸ்னோ இன்னும் அவ்வளோவா ஆரம்பிக்கல. பட் ஆனால் ஐஸ் ஸ்கேட்டிங் வச்சுருந்தாங்க. அந்த கிறிஸ்மஸ் ட்ரீலாம் சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து செஃபோராவில் வந்து நான் ஒரு 2 ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன்னு சொன்னாங்க. என்ன 2 ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன்னு, ஒன்று வந்து நார்ஸோட பவுடர் ப்ளஷ் ஒன்று வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக நாங்கள் போய் பார்க்கலாம், இந்த ஷேட் தான் வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஷேடு யோசிச்சு வச்சுருந்தேன், ஆர்கசம்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஷேட் வாங்கலை. அதை விட இன்னொரு ஷேட் சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு அந்த ஷேட் ஒன்றும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ரேர் பியூட்டியில் வந்து லிக்விட் ப்ளஷ் ஒன்று வாங்கினேன். இது சாஃப்ட் பிஞ்ச் லிக்விட் ப்ளஷ்ஷு. அதோட ஷேட் வந்து கிரேஸு. இது வந்து பவுடர் ப்ளஷ்ஷு. பண்ணி காமிக்கிறேன். நான் வாங்கின ஷேடு தான். இது வந்து ரேர் பியூட்டியில் வந்து கிரேஸுங்கிற ஒரு ஷேட் வாங்கியிருந்தேன். இது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். நான் போட்டு பார்த்து அங்கே ட்ரை பண்ணேன். அது மாதிரி இது வந்து நான் சொன்ன மாதிரி நார்ஸில் வந்து டாமினன்ட் ஒரு நிமிஷம், இந்த ஷேடு ரொம்ப சூப்பர் ஷேட். நான் ஆர்கசம் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப நாள் நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது நிறைய ஷேட்ஸ் இருந்துச்சு. இது ஏன் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். அப்போ வந்து இது எனக்கு ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. நம்ம நார்மலாகவே ப்ளஷ் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருந்துச்சு. ஸோ இது 2 தான் வாங்கினேன் அங்கே. அப்புறம் இது ஆஃபர் வந்து ஒரு 10% இருந்துச்சு. இதோட ஷேடு வந்து நான் சொல்கிறேன். இதோட ஷேடு இதோ இருக்குது, டாமினன்ட். நான் வந்து இதோட ஃபுல் மேக்கப் போட்டதுக்கப்புறம் இது 2 ஷேடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னொரு குட்டி வீடியோவில் நான் வந்து நெக்ஸ்ட் டைம் காமிக்கிறேன்.